ஆரம்பமானது கேள்வி கணியால் தோப்பட செல்வி நித்யானந்தன் அவர்கள் வணக்கம் வாருங்கள். வணக்கம். பாணிமோகன் அவர்களுக்கும் இணைந்திருக்கும் அன்பு உறவுகளுக்கும் அதிபரவர்களுக்கும் மீண்டும் என் இனிய காலை மதிய வணக்கத்துடன் சமூக ஒருங்கி சபை வலியுறுத்தும் ஆண்டு 2025 பன்மொழி கற்போம் தாய்மொழியில் வாழுவோம் என்ற இம்மாதத்தின் வாசகமாகவும் இருக்கின்றது. இன்று 12ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2025 கேள்விக்கணை வாரம் 637 நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். வழமை போல உங்களுக்கான கேள்விகள் இருக்கின்றது. இந்த 650 வரைக்குமான அந்த கேள்விகள், அந்த 20 வாரத்துக்குரிய கேள்விகளும் உங்களுக்கு புறம்பானது ஆக அந்த புள்ளிகள் பின்பகுதியில் வரும் புள்ளிகள் புறம்பாக சேர்த்து கொள்ளப்படுகின்றது. அதை கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களது புள்ளிகள் ஒவ்வொரு வாரமும் கேள்வி முடிந்து நான் பின்னேரம் உங்களது புள்ளிகளை சேர்த்து அதில் பதிந்து கொள்வேன். தயவு செய்து பார்த்து கொள்ளுங்கள். உங்களது புள்ளிகளில் ஏதாவது தவறுகள் இருப்பின் தயவு செய்து எனக்கு அதை நீங்கள் சொன்னால்தான் நான் அதை மீண்டும் ஒரு தடவை பார்க்க முடியும். சில நேரங்களில் அந்த பதிவில் இல்லாததால் எனக்கு அந்த உங்களது புள்ளிகள் ரீகரெக்ஷன் பண்ண முடியாமலும் இருக்கிறது. ஆனபடியால் நீங்கள் அதை கவனம் எடுத்துக்கொண்டு பார்த்து சொல்லுங்கள். வாணி இணைஞ்சிக்கிறீங்க. ஜெயமலர் கேள்வி வருவது கேள்வி வருது. பொழுது ஜெசி இணைஞ்சிக்கிறீங்க. சரோஜினி இணைஞ்சிருக்கிறார். ஜெயாக்கா இணைஞ்சிக்கிறீங்க. பத்மினி, ஜெயமலர், நப்லவதி எனக்கு தெரிகிறது. மற்ற உறவுகள் நீங்கள் இணைந்திருந்த உறவுகள் இருப்பின் உங்களுக்கு ரெடி என்று இருக்கும். நீங்கள் விளையாடி கொள்ளலாம். சரி, இப்பொழுது உங்களுக்கான கேள்வி வருகின்றது. அனைவருக்குமே சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். வேகம் விவேகம்தான் முக்கியம். நான் இந்த வாரம் சொன்னது போல செவ்வாய்க்கிழமை செய்தியில் இருந்தும் சில கேள்விகள் இருக்கின்றது. அதை விட நேற்று கவிதைகள் எல்லாம் கேட்டிருந்தீர்கள் என்றால் அதிலும் உங்களுக்கான கேள்விகள் சில பற்றி நாங்கள் கதைத்திருந்தோம். பார்த்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். இது 2 கேள்விகள் கடந்த வாரத்திலும் வந்திருந்த கேள்விகள் இருக்க வேண்டும். லூனா என்பது ரஷ்ய மொழியில் எதை குறிப்பிடுவார்கள்? சந்திரன், சூரியன், கோள். சந்திரன் என்பது சரியானது. உடமையும் வறுமையும் மிகுதியை முடித்து வெல்லும். ஒரு முழங்கட்டை வந்தாலே போதும் ஒரு வழி நில்லா. உடமையும் மறுமையும். உடமையும் வறுமையும் ஒரு வழி நில்லா. ஈனரை அடுத்தால் மானம் அழியும். எல்லாம் பால் எடுக்கவும் தெரியாது. மானம் அழியும். புரட்டாதி மாதத்தின் தமிழ் பெயர். கடந்த சுற்றில் ஆவணியின் பெயர் கேட்டிருந்தேன். மடங்கள் என்று நீங்கள் அறிந்திருந்தீர்கள். இப்பொழுது வருகிறது இந்த மாதம் புரட்டாதி மாதத்தின் தமிழ் பெயர். கன்னி, துலை, நுண், களி. கன்னி என்பது சரியானது. புத்தரின் தந்தை எனப்படுபவர். இந்த கேள்வி கடந்த வாரமும் தந்திருந்தேன். ஞாபகம் இருக்கிறதா?
சுத்தோதனர் என்பது சரியானது. அசோக சக்கரத்தின் ஆரங்கள் இதுவும் தந்திருந்த கேள்விதான். 20, 22, 24. 24 என்பது சரியானது. இன்று வரப்போறது உங்களுக்கானது இந்தியா பற்றிய சில கேள்விகள். தலைநகரம் புதுடில்லி. அங்கு தாய்மொழிகளாக கருதப்படுகிறது எத்தனை மொழிகள்? 447, 45, 449. அதுல 7 வந்து விடயக்குள்ள இருக்கிறது, அது 9 இருக்கிறது கடைசி. 447 என்பது சரியானது. அழைப்புக்குறி இந்தியாவில் நீங்கள் இந்தியாவுக்கு எத்தனை பேர் தொலைபேசி எடுப்பீங்கள்? அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 90, 91, 92. 91 என்பது சரியானது. இணையக்குறி IN, IA, ID. இந்தியா. IN ஏமலா நகுலவதி யாக்கா கலைவாணி சரோஜினி அக்கா. ஓகே, திரும்பி இந்தியாண்டு வந்திருக்கிறது. இந்தியா என்பது இந்த மொழி சொல். கிரேக்க, இலத்தீன், பாரசீக. இலத்தீன் மொழி சொல். இண்டோய். இண்டோய் என்பது இது எதை குறிப்பிடுவார்கள்? சிந்து ஆற்று மக்கள், பண்டைய கிரேக்கர்கள், பாரசீக மொழிபெயர். சிந்து ஆற்று மக்கள், ஒரு நிமிஷம். சிந்து ஆற்று மக்கள் என்பது சரியானது. பதிமூன்றாவது. இப்பொழுது இதனுடைய பெயர்களை பாருங்கள். ரெடிமேட், இதனுடைய தமிழ் சொல்லுகளை பார்த்து பாருங்கள். தையலகம், துணியகம், ஆயத்த ஆடையகம். ஆயத்த ஆடையகம். லோன்ட்ரி. உலர் வெளுப்பகம், வைப்பகம், வெளுப்பகம். வெளுப்பகம் என்பது சரியானது. ஒர்க்ஷாப் ஆங்கிலத்தில் போடவில்லை, தமிழில் தான் எழுதி இருக்கிறது, பார்த்துக் கொள்ளுங்க. ஒர்க் ஷாப் என்று சொல்லுவோம். WORKSHOP. ஏற்பாட்டாளர், பயிலரங்கு, பட்டறை. பயிலரங்கு, பட்டறை இரண்டும் சரியான சொற்தான். ஒர்க் ஷாப். இப்பொழுது நீங்கள் இரட்டை கிளவி எழுதிக் கொள்ளுங்கள். என கால்வாயில் நீர் ஓடிட்டு, சுடு சுடு, கடுகடு, சல்ல சல்ல.
சலசல என்பது சரியானது. என கன்னம் இருந்தது. மழு மழு வளவள புற புற. மழு மழு என்பது சரியானது. என மணந்தது முல்லை. பிலு பிலு மச மச கம கம. கம கம என்பது சரியானது. மங்களான பிரகாசமான. பிராக்கெட்டில் இருப்பதை கவனமாக பார்க்கணும். தவறு. உம்மன்னா போட்டிருக்கிறேன். பிரகாசம் ஆன. பிரகாசமான என்பதுதான் வரும். குளிர் சூடு. அது சரியானது. விசக்கா ஓடி வந்துட்டு ஜேசி ரெண்டாவது ஆள் கீழே போட்டியர். அடுத்தது அருகில் தூரம். எதிர் சொல்லா? ஆமாம். இருபத்தி ஒன்று. இது தவறான சொல்தான். ஏண்டா கிட்ட என்பதுதான் அருகிலுக்காக வரும். இதுல அது அருகில் இதுல வந்தா தூரம், தூரத்தில் என்று வர வேணும். நீல வானத்துக்கான சர்வதேச தூய்மையான காற்று தினம். இது இந்த வாரம் கொண்டாடப்பட்டது. 7, 8, 9. அது 7ஆம் தேதி தான் கொண்டாடப்பட்டது. சுப்பிரமணிய பாரதி பிறப்பு தினம். 11, 10, 13. டிசம்பர் மாசம்தான் அது பிறப்பு தினம். இறப்பு தினம். பத்து, 11, 12. நேற்றைய தினம் 11/9. கண்டோம். இது வேர் சொல். கான், கண். கண்டோம். இது 2, 3 தடவை தந்தேன். கான் என்பது சரியானது. செய்யார். செய்ய, செய். செய் என்பது சரியானது. என்று செழிப்புற்றிருந்த மேனி. மசமசா, மினுகு மினுகு, லபலப. மினுகு மினுகு என்பது சரியானது. அனைவரும் போட்டிருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். என்று தின்றார். மொசு மொசு, மொசு ஓ, மொச்சு மொச்சு.
முச்சு முச்சு என்பதுதான் சரியானது. ரஷ்ய புற்றுநோய் தடுப்பூசியின் பெயர் என்ன? செய்தியில் சொல்லப்பட்டது. கோவாக்சின், என்டோட்ரைபிஸ், என்டோட்ரோமிக்ஸ். மூன்றாவது தான் சரியானது. செவ்வாய்க்கிழமை சொல்லப்பட்ட செய்தியில் வந்திருந்தது. பிரான்ஸ், அதுவும் செய்தி. பாதுகாப்பு வீரர்கள் குவிக்கப்பட்டது என்று சொல்லியிருந்தேன் செய்தியில். 10ஆம் தேதி. எத்தனை பேர்? 80,000, 70,000, 1,00,000? 80,000 பேர் என்பது சரியானது. ஒருவர் போட்டிருக்கிறீர்கள், மிக சிறப்பு. நான் தான் போட்டேன் ஓ, வாழ்த்துக்கள். செய்தியில். சமூக வலைத்தளங்களுக்கு 4ஆம் தேதி நேபாள அரசாங்கம் தடை விதித்தது என்றும் செய்தியில் சொல்லியிருந்தேன். எத்தனை இதுகளுக்கு தடை விதித்தது? சமூக வலைத்தளங்கள், பேஸ்புக் அப்படியானவர்களுக்கு 24, 25, 26. 26 என்பது சரியானது. கடவுச்சீட்டுகளை சட்டவிரோதமாக வைத்திருந்ததாக இலங்கை எத்தனை பேர் கைது செய்யப்பட்டதாக செய்தியில் குறிப்பிட்டேன். 9, 82, 83. 83 என்பது சரியானது. இரட்டை தாக்குதல் வர்த்தக மையம், இது பற்றியும் கதைத்திருந்தோம். சரி, இது எத்தனையாம் ஆண்டு தாக்குதல் நடைபெற்று? 11ஆம் தேதி. எத்தனையாம் ஆண்டு? 2001ஆம் ஆண்டு என்பது சரியானது. – 24 வருடங்கள். எத்தனை பேர் இதில் அன்னளவாக கொல்லப்பட்டதாக அந்த செய்தியில் அப்போது வந்திருந்தது? 2374, 2974, 2574. பிறகு இறந்தார்கள். அதில் அந்த கட்ட நேரத்தில் எவ்வளவு பேர்? 2974 என்பதுதான் அந்த நாளில் வந்திருந்த செய்தி. இப்பொழுது அடுத்தது சேனை என்பது உங்களுக்கு தெரிஞ்சதுதான், படை. இப்ப உங்களுக்கானது சேனை. தெளிவு, அறிவு, உறுதி. அறிவு என்பதற்கு ஒரு சொல் சேனை. பண் என்பது உங்களுக்கு தெரியும், இசை. பண் என்பது புல் என்பது தெரிஞ்ச சொல். அது இல்லாமல் இதில் ஒரு சொல்லு உங்களுக்கு தெரியாத ஒரு புது சொல்லை அறிந்து கொள்ளுங்கள். தோட்டம், அரிவாள், தகுதி. அரிவாளுக்குரிய ஒரு சொல்லும் பெண். சோவியத் ஒன்றியம் ஏவிய சந்திரனை அடைந்த முதலாவது விண்கலம். இதில் இருக்கிற விண்கலத்தில் எது? லூனா 2, லூனா 1, லூனா 3. ஏற்கனவே முதல் கேள்வியில் சந்திரன் நீங்கள் அது லூனா 2 என்பது சரியானது. சோவியத் ஒன்றியம் சந்திரனை அடைந்த முதலாவது விண்கலம். இது எந்த ஆண்டு? 1959, 57 அல்லது 62? – 1959 என்பது சரியானது. ரெண்டு கேள்வி. மிதக்கும் முதல் சிறைச்சாலை
இப்பொழுது கடந்த வாரம் வந்திருந்த செய்தியில் எடுக்கப்பட்டிருக்கிறது. இது எந்த நாட்டில் மிதக்கும் முதல் சிறைச்சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது? கடலுக்குள். நெதர்லாந்து, சிங்கப்பூர், இந்தியா. சிங்கப்பூர் என்பது சரியானது. நெதர்லாந்துல இருக்கு. இதெல்லாம் சிங்கப்பூர் போட்டுருக்கீங்க. சிங்கப்பூர் சரியானதா? நெதர்லாந்து சிங்கப்பூர் தான் நாங்க போட்டோம் நாங்க. ஓகே. இதில் எத்தனை சிறை கைதிகள் அங்கு அந்த சிறைச்சாலைக்குள் அடைக்கலாம்? 2000 சிறை கைதிகளை 3000 கொண்டு போட்டு 2000 சிறை கைதிகள். இந்த 2 கேள்வியையும் பொறுங்க, நான் இப்படியே மாத்திவோம் தயவு செய்து. ரெண்டும் சரியா வந்தது, நீங்க ரெண்டும் பிள்ளையாண்டு சரியா வந்தது. பொறுங்க மாற்றி விட்டு மறந்து போயிட்டேன். ஓகே, பொறுங்க. அதில் 4 பேர் 2 பேர் போட்டு இருக்கிறீங்க. 2000 யார் யார் போட்டீங்க? நான் ஜெயமலர் 2 போட்டேன். 2000 நானும் போட்டேன். ஓகே ஜெயமலர் நகுலவதி பொறுங்கோவார் மாத்திரம் பொறுங்கோ. அடுத்த முதல் கேள்வியிலேயும் ஜெயமலர் 2100 ஏசி 2வது இருக்கிறீங்க. பொறுங்கோவா அதுக்குள்ள பிழைச்சி விட்டு பிழைக்க கூடாது திருப்பி பார்த்தேன். அது ரொம்ப பொறுங்கோவா. ஒருவர் தான் 4 பேர் போட்டுக்கிறீங்க. நானும் போட்டுக்கிறேன். பொறுங்கோவா. ஓகே, மாத்தி விடுவேன். இப்ப பொறுங்கோவா. அப்போ 2000. ஓகே, ஓகே. ஒரு லீட ஓட்ட போட்டு பார்ப்போம். இப்பொழுது மாறுபடுறது வருகுதான்னு பார்ப்போம். ஓகே, இல்ல அது வரும். அது மாத்தியாச்சு. இப்பொழுது ஜெயமலர் அவர்கள் முதலாவதாக இருக்கிறார். சிங்கப்பூர் தான் சரி. அது சிங்கப்பூரும் 2000 போட்டேன். 2ம் அது மாத்திட்டேன். பொறுங்கோ, மாத்திட்டேன். சரியா வருதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, அதுதான் மாத்தியாச்சு. இப்ப பாருங்கோ 2 மறுமொழியும் சரியா இருக்கிறதா? சிங்கப்பூர் சரிதானே? சிங்கப்பூர். அடுத்தது 2000 என்பது சரியானதா? இப்போ லீட போட்ட பார்த்து கொள்ளுங்க. ஜெயமலர் 2114 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். மிக சிறப்பு, வாழ்த்துக்கள். அடுத்து ஜெசி 1983 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் ஜெசி. புள்ளி மாறுபடுது. பொறுங்குவா. 3வது இடத்துல வாணி. எப்படி ஓடி வந்தீங்கள்? 1997 புள்ளிகள். மிக சிறப்பு, வாழ்த்துக்கள். தியாக்கா 1792 புள்ளிகள். நேவிசக்கா 1524 புள்ளிகள். அடுத்து சரோஜினி அக்கா 1480 புள்ளிகள். பத்மினி 1400. சரோஜினி அக்கா இல்ல, அது நவலாவதை தில்லத்தவன் தான் 1480. பாருங்க, சரோஜினி அக்கா 1002 புள்ளிகள். நகுலவதி எத்தனையாவது இருக்கிற? நகுலவதி தான் அந்த மஞ்சள்ல இருக்கிற. ஓகே, 1480. சரோஜினி அக்கா 1002 புள்ளிகள். ஓகே, அனைவருக்குமே சிறப்பு வாழ்த்துக்கள். ஜெயமலர், உங்களுக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்கள். ஜெசி, நீண்ட காலத்துக்கு பிறகு மீண்டும் நீங்கள் 2வது இடத்தை பெற்றிருக்கிறீர்கள். மிக சிறப்பு. பத்மினி 1418. பத்மினி 1418 புள்ளிகள். ஓகே, அது பாக்குறது கொஞ்சம் கஷ்டமா கிடக்கிறது. பொறுப்புவா. இப்ப நான் இதை எடுத்து போட்டு மீண்டும்
எல்லா கேள்விகளையும் ஒரு தடவை தந்துட்டு வராத கூடாண்டு போட்டு நினைச்சும் அது வந்திருக்குது பாருங்கள். ஓகே, இப்பொழுது இன்று கேட்கப்பட்ட கேள்விகளும் அதற்குரிய பதில்களும் கேள்விக்கணை 637க்குரிய கேள்விகள். முதலாவது, லூனா என்பது ரஷ்ய மொழியில் சந்திரன். உடமையும் வறுமையும் ஒரு வழி நில்லா. ஈனரை அடுத்தால் மானம் அழியும். புரட்டாதி மாதத்தின் தமிழ் பெயர் கன்னி. புத்தரின் தந்தை எனப்படுபவர் சுத்தோதனர். அசோக சக்கரத்தின் ஆரம் 24. இந்தியாவின் தலைநகரம் புதுடெல்லி. தாய்மொழிகள் 447. அழைப்பு குறி 91. இணையக்குறி IN. இந்தியா என்பது இலத்தீன் மொழி. இந்தோ என்பது சிந்து ஆற்று மக்கள். என்று சொல்வது பயிலரங்க. அது இடையில குழப்புது ஓடி வந்து. அடுத்தது லோன்றி வந்திருந்ததாக்கும். லத்தீன் சிந்து ஆற்று மக்கள் இல்ல. ஆயத்த ஆடைய என்னத்துக்கு வந்தது? அது ரெடிமேட் சொல்லுங்க. ஓகே. ஆயத்த ஆடையகம். லோன்றி வெளுப்பகம். இது பயிலரங்கமும் சரி பட்டறையும் சரி ஒர்க் ஷாப். அடுத்து சலசல என கால்வாயில் நீர் ஓடிட்டு. அடுத்து மழு மழு என கன்னம் இருந்தது. கம கம என மணந்தது முல்லை. மங்களான பிரகாசமான உம்மன்னா வராது. சூடு குளிர் சூடு என்பது சரியானது. அருகில் தூரத்தில் அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. கிட்ட என்பது தூரத்தில் என்றுதான் அதுக்கு வரும். நீல வானத்துக்குரிய சர்வதேச தூரத்திலாம் வரும். அது சரி. ஒரு நிமிஷம். அந்த கன்னம் மழு மழு என்றா என்ன? அது விளங்கல எனக்கு. பதில் சொல்லும் பொழுது தயவு செய்து குழப்பாதீர்கள், பிறகு கதையுங்கள். அருகில் தூரத்தில். நீல வானத்துக்குரிய சர்வதேச தினம் 7ஆம் தேதி. சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்த தினம் 11 டிசம்பர். இறந்த தினம் 11 செப்டம்பர் மாதம், நேற்றைய தினம். வேர்ச்சொல் கண்டோம் என்பது கான். பாதுகாப்பு வீரர்கள் குவிக்கப்பட்ட இது கேள்விக்கான பதில் 80,000. சமூக வலைத்தளங்களுக்கு 26க்கு நேபாள அரசாங்கம் தடை விதித்தது. கடவுச்சீட்டுகளை 83 சட்டவிரோதமாக வைத்திருந்ததற்கு இலங்கையில் 2 கைது செய்யப்பட்டனர். இரட்டை தாக்குதல் வர்த்தக மையம் 11 செப்டம்பர் 2001. நேற்றைய தினம் 24 வருடங்கள் முடிந்தது. கொல்லப்பட்டவர்கள் 2974 தான் அப்போதைய கணக்கு. சேனை படை. சேனை என்பது அறிவு. பண் இசை. பண் என்பது அறிவாள். சோவியத் ஒன்றியம் ஏவிய சந்திரன் நடந்த முதலாவது விண்கலம் லூனா 2 1959ஆம் ஆண்டு அது ஏவப்பட்டது. இன்றைய தினம். அடுத்து மிதக்கும் முதல் சிறைச்சாலை சிங்கப்பூர். இந்த வாரம் அந்த செய்தியில் எடுக்கப்பட்டது. அதில் 2000 கைதிகள்
அதில் அடைக்கப்படலாம். 500 மீட்டர் நீளமான கடலுக்குள் அந்த சிறைச்சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. முதலில் சிங்கப்பூரில் இப்பொழுது இந்த சிறைச்சாலை அமைக்கப்பட்டிருப்பதாக செய்தியில் வந்திருந்தது. படங்கள் போட்டு வந்திருக்கின்றது. இன்று இணைந்து சிறப்பித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றியுடன் நன்றி, வணக்கம். நான் நெதர்லாந்திலிருந்து செல்வி நித்யானந்த. சிறப்பு, நன்றி. கேள்விகள் இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்க. வாழ்த்துக்கள். என்ன வேர் கேட்டவர் யார்? நப்லவதி, இப்ப கேளுங்க. அருகில் தூரத்தில் அருகில் கேட்டீங்க. அது சொன்னா தவறு, அது பிள்ளையோ? அது ஆமாம், அது தவறு. கருத்து சரி. ஆனால் அவர் சொன்ன அதே மாதிரி வரணும்னு சொன்னா அப்படி வராது. நாங்கள் கிட்ட தூரம் சொல்லுவோம், சொல்லுவோம். அது தெரியாது. அதுல அது அப்படியெல்லாம் நீங்க நுணுக்கமா அப்படி பிடிக்கிறீங்களா? அது என்னடா இது கருத்து சரி. என்ன கருத்து சரி அப்படியே நீங்க வேற ஒரு படியே போட்டுக்கலாம். அதுக்கு கருத்து சரியா இருக்கேக்கு அது மற்ற அந்த வலு வலு மழு மழு ரெண்டுமே பிள்ளை. ரெண்டு சொல்லும் பிள்ளை. அதுல ஏனென்றா இரட்டை கிளவியல் இது இரட்டை கிளவியல் சொல்றது. இரட்டை கிளவிக்கு தனியா ஒன்று அர்த்தம் தராது, கருத்து இல்ல. ஆனா இது மழு கண்டதுக்கும் அர்த்தம் இருக்கு, வலு கண்டதுக்கும் அர்த்தம் இருக்கு. அது இரட்டை கிளவிக்கு அடங்காது நீங்க சொன்னது. ஓகே, பாக்குறேன். ஓகே, இரட்டை கிளவி தனி ஒரு சொல்லுக்கு அர்த்தம் இல்ல. அந்த வசனத்தில் அப்படித்தான் இருந்த மழுவென இருந்த பார்த்துக்கொள்றேன். ஓகே, சரி. சரி, இப்பொழுது உங்களுக்கு கேட்கப்படும் கேள்விக்கு நகுலவதி அவர்களே சொல்றீங்க, சொல்லுங்க. நகுலவதி, நீங்கள் மழுமழுக்கு தான் சொன்னீங்களா? ஓம் 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 முகத்துக்கு. நான் அடுத்த வாரத்துக்கு அதை பார்த்துட்டு மீண்டும் சொல்லுறேன். ஓகே, அது கேட்காத சொல்ல இருக்கு. என்ன அப்படி சொல்றீங்களே ஒரு தரம் மழை மலண்டு முகத்துக்கு. அந்த வசனத்தில் அப்படித்தான் இருந்தது. இப்ப உங்களுக்கானது நான் உதவி முதல் தருகிறேன். ஒருவர் அது சரியாக சொன்னீங்கன்னா 5 புள்ளிகள். அதை கவனமாக கேள்வியை உள்வாங்கி ஒருவருக்கானதான் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். சரியா? கேள்வி இப்பொழுது உங்களுக்கான கேள்வி, ஐரோப்பா கண்டத்தையும் ஆசியா கண்டத்தையும் இணைக்கிற அதற்குரிய ஒரு சிறப்பு பெயர் இருக்கிறது. ஐரோப்பாவையும் ஆசியாவையும் இணைக்கிறதுக்கான ஒரு சிறப்பு பெயர். உங்களுக்கான ஒரு உதவி. சரியா? இப்ப உதவியை நீங்க கேட்டுட்டு பிறகு சொல்லுங்க. ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சி ஒன்று இது இந்த லண்டன் டைமில் இதில் நடைபெற்ற ஒரு தொகுப்பாளர் நடத்திய நிகழ்ச்சியின் பெயரில் முன் 2 எழுத்தும் 4 எழுத்தில் வர வேணும் இந்த பதில். ஏற்கனவே ஒரு தொகுப்பாளர் நடத்திய ஒரு நிகழ்ச்சியில், அவர் இப்பொழுது நடத்துவதில்லை, அதில் நிறைய பேர் பங்கு பெற்றிருந்தோம். போட்டி போட்டு எல்லாம் பதில் சொல்லி இருந்தோம். அதில் முதல் வரும் 2 எழுத்தையும் பின் பகுதிக்கு 2 விதமாக இதுக்கு சொல்லலாம். இது ஒரு விதைக்கும் இந்த பெயர் இருக்கிறது. அதை விட அந்த 2 எழுத்துல அந்த பெயர் வரக்கூடியது நடிகர் விக்ரம் அவர்களின் பெயரில் முதல் அவருக்குரிய ஒரு பெயர் ஒன்று போட்டிருப்பார்கள். அதில் அந்த முன் 2 எழுத்தையும் எடுத்தீங்க, 2ஐயும் பொறுத்துங்கள். 4 எழுத்தில் இந்த பெயர் ஐரோப்பாவையும் ஆசியாவையும் இணைக்கிறதுக்கான சிறப்பான பெயர். ஓகேயா? சமுத்திரத்தையா கேட்டீங்க? ஐரோப்பாவையும் ஆசியாவையும் இணைக்கிற ஒரு புது பெயர். ஒரு சமுத்திரம் இல்ல, ஒரு பெயர். அப்படி அழைப்பார்கள். அந்த பெயர் உண்டு. அந்த விதை என்ன சொல்றீங்க? ஆமாம், விதை இல்ல, அந்த விதைக்கும் அதுக்கு அந்த பெயர்ல இருக்கிறது. இப்ப நீங்க கரிஞ்சீரம் பொதுவா வச்சு கொள்ளுங்களேன். சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப கரிஞ்சீரம் ஒரு விதையில இருந்தா என்ன வருது? அதுகள் மாதிரி அந்த பிரியோரான ஒரு விதைக்கும் நான் இப்போது அடிச்சு பார்த்திருந்தேன். அதுலதான் சொன்னேன். எனக்கு அது தெரியாமல் தான் நான் வேற ஒரு உதவி கொடுக்கறதுக்கு பார்த்தேன்.
அது அந்த ஒருவருடைய பேரென்ற பெயரை எடுத்து பார்த்தேன். ஆனால் அதுல அந்த ஒரு எழுத்து தான் அதுக்கு பொருந்தும். நடு எழுத்து மட்டும். யூரேஷியா வருமா? யூரேஷியா. யுரேசியா. வாழ்த்துக்கள். என்னென்னு பிடிக்குங்கள்? நான் இது முதல்ல எங்கேயோ கேள்விப்பட்டேன். அப்படியே என்ன அது சுரேஷ்லாண்டா என்ன? யுரேசியா தான். யுரேகா எக்ஸ்பிரஸ் என்று நிகழ்ச்சி நடத்தி இருந்தார். யுரேசியா. உங்களுக்கு சிறப்பு வாழ்த்துக்கள். இப்பொழுது நீங்கள் வளமை போல ஒத்தியல் வச்சிருக்கிறீங்களா? ஒரு கேள்வியை தந்து தருகிறேன். அடுத்த ஒரு 5 புள்ளிக்கானது. இப்ப இது பத்மினி. ஓகே. ஆட்டிய விட்ட பிள்ளைக்கு சத்தம் பெறுகிறது. தயவு செய்து பாருங்க. இப்பொழுது அடுத்தது கண்ணாடி நடைப்பாலம். கண்ணாடி நடைப்பாலம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பல நாடுகளில் அது இருந்தார்கள். கடந்த வாரம் ஒரு நாட்டில் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இது எந்த சரி, உங்களுக்கு நான் உதவியாக டக்கண்டு தர்றதுக்கு உதவியா தருகிறேன். இந்தியா. இதில் எந்த இடம் என்று நீங்கள் அதை சொல்ல வேணும். இதுக்கு உதவி தர்றதுக்கு முடியாது. நீங்களே பெண்களை நான் தர்றது கஷ்டமா கிடக்கும். ஓகே, அவ்வளவுதான். கண்ணாடி பாலமா? ஆமா, கண்ணாடி பாலம் இப்ப சென்னையில இருந்து பாருங்க. கண்ணாடி பாலம் சென்னை கடல்ல நடந்து சுரந்திருக்கு. இந்த இந்த நான் சொன்னேன், இந்த வாரம் நீங்கள் ஏதாவது நீங்கள் உங்களோட முயற்சியில நீங்க சொல்லுங்க. கண்ணாடி நடப்பாலம் இப்ப இந்த வாரம் மட்டும் தான் நான் சொல்லி இருந்தேன். இந்த வாரம் எந்த இடம் மட்டும் கேக்குறீங்களோ? ஆமா, நான் ஏற்கனவே ஒரு தர ஒன்று தந்த நான் சொல்றேன்னா கன்னியாகுமரி. வாழ்த்துக்கள் வாணி. என்னன்னு பிடிச்சீங்க? நீங்க பெண்களை தந்த நீங்க தானே உண்டு. அது பெண்களை நெஞ்சுதான் நான் நெஞ்சு கொண்டு கன்னியாகுமரி வரை இல்ல இல்ல ஒரு நாள் இல்ல அதே பட்சனா நான் ஒரு நாள் அடிச்சு பார்க்கறதுனா அடிச்சு பார்த்தேன் கன்னியாகுமரி வந்தது. நானும் அடிச்சு பார்க்க வந்துச்சு. சரி, இப்ப பேப்பர் வச்சுக்கிறீங்களா? சொல்லட்டும் இருக்கா வாணி சொல்லிட்டீங்களா? எனக்கு தெரியும் அந்த முதல். சரி, அப்ப இப்ப பேப்பர் இல்லாமலே சொல்லுங்க. நீங்கள் ஒவ்வொரு தரம் நீங்கள் ஒன்றொன்று சொல்லி பாருங்க. ஓகேயா? இப்ப நீங்கள் சரி, யார் முதல் எனக்கு தெரியாதா? யார் ஜெசி சொல்றீங்களா முதலாவதாக? ஓகே, முதல் வாணியக்கா கை தூக்கினோம். இல்ல பரவாயில்ல. ஜெசி ஜெசி ஜெயமல 2 நான் 3. ஓகே ஓகே. நான் 4. ஒவ்வொரு யாரு வியாக்கா எத்தனை? 4. ஓகே. மூன்றாவது நான் கடைசியா வரேன். ஓகே ஓகே. சரி, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொல்லி ஒரு கணக்கெடுப்பில் வந்துதான் இப்பொழுது இந்த வார செய்தியில் அதுகள் பெருசாக போட்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு குழந்தை பிறக்கும் அந்த நாடுகள் ஒரு மணித்தியாலத்துக்கு ஒருவர் வீதம். இப்ப இந்த இப்ப நடந்த அண்ணளவு இப்ப வந்த இதிலேயே 2651 குழந்தைகளோ என்னவோ பிறந்திருக்குன்னு சொல்லி போட்டிருக்கார்கள். 8ஆம் மாதத்துக்குள்ளேயோ என்ன பண்ணும். சரி, இப்ப ஜெசி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க. எந்த நாடு நீங்கள் உங்களுக்கு தெரியும் எங்க பிறப்புகள் அதிகம்ன்றது? சீனா சொல்றேன். நீங்க சீனா. ஓகே, நான் இந்தியா சொல்றேன். ஏமலர் இந்தியா. ஏமலர் இந்தியா. வாணி தான் அடுத்தது சொல்ல வேண்டும். இல்ல பரவாயில்ல. வாணி வாணி பங்களாதேஷ். வாணி பங்களாதேஷ். ஓகே, பங்களாதேஷ். ஓகே, 9வது இடத்தில் பங்களாதேஷ் இருக்கிறது. வாழ்த்துக்கள் வாணி. சீனா 2வது இடத்தில் இருக்கிறது. வாழ்த்துக்கள். இந்தியா 1வது இடத்தில் இருக்கிறது. ஓகே, மூவருக்கும் வாழ்த்துக்கள். பாருங்க, ஜெசி, ஏமலர், வாணி, நீங்கள் பார்த்து கொண்டிருக்காமல் அடுத்த நிகழ்ச்சிக்கு தயவு செய்து சொல்லுங்க. 4வது ஜெயாக்கா. நான் பிரான்ஸ் சொல்லி பார்க்கிறேன். பிரான்ஸா?
பிரான்ஸ். ஓகே, ஜியாக்கா நான் பிரான்ஸ். 5வது சோமாலியா. சோமாலியா. நகுலவதின்னு சொன்னீங்க. நகுலவதி எல்லாம் ஓம் ஓம். நகுலவதி. ஓகே. சரி, அடுத்த கடாரான்னு சொல்லுங்க நேவிஸ் அக்கா. சொல்றேன் நைஜீரியா வேண்டு. நைஜீரியா. நேவிஸ் அக்கா வாழ்த்துக்கள். நைஜீரியா 3வது இடத்தில் இருக்கிறதா? ஓ ஓ. பங்களாதேஷ் 9வது இடத்தில். ஓகே, 398 இதுவரைக்கும் வந்திருக்குது. நைஜீரியாவில் 857. ஓகே, அடுத்தது. அடுத்தவர் சொல்லலாம். சொல்லாதவர்கள் சொல்லிட்டு போங்க. சொல்லுங்க. நான் என்னென்ன இடம் வந்துட்டுதுன்னு இல்ல. சொல்லுங்க நீங்கள். அது கேட்டுக்கொண்டு இருந்திருக்கோம். இந்தியா வந்துட்டுதா? அது தெரியாது, நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் சொன்னா நான் ஏற்றுக்கொள்றேன். அவ்வளவுதான். ஒருவருக்கும் உதவி கொடுக்கல. நீங்கள் கேட்டு போகணும். வந்துட்டு தான்டா கேள்விக்கு இடம் இல்லை. சொல்லுங்க. நான் அப்படி என்றால் நைஜீரியாவை சொல்றேன். வாழ்த்துக்கள். இப்பதான் நேவிசக்கா நைஜீரியா சொன்னா. பத்மினி. ஐயோ. ஓகே, இப்ப சொல்லாதவர்கள் யாராவது இப்ப இணைஞ்சவர்கள சொல்ல இருந்தால் வந்து சொல்லலாம். சரி, இப்ப முதலாவதா சொன்னவர் ஜேசி. இப்ப பத்மினி நீங்கள் என்ன மட்டும் சொல்லுங்க. சொல்லாதவர்கள் இருந்தா நான் ராஜினி சொல்லுங்க. ராஜினி சொல்லுங்க. அனைவருக்கும் உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் ஆப்பிரிக்காவை சொல்லியிருக்கேன். சரோஜினி. ஆப்பிரிக்கா. சரோஜினி. பாருங்க. ராஜினி சொன்னது என்ன? ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்காவில வந்து தனியா ஆப்பிரிக்கான்னு சொல்றீங்களா? ஆப்பிரிக்கா நாடுன்னா இருக்குதானே. சரோஜினி. பாருங்க. சரோஜினி அக்கா வெயிட் பண்ணுங்க. சரி, மங்கோலியா சொல்லக்கூடாது. சரியா விடுங்க. இல்ல சொல்லுங்க. நீங்க ஆப்பிரிக்காவில ஒரு நாட்டை சொல்லி பாருங்க ராஜினி. மங்கோலியா. மங்கோலியான்னு கிடக்குது. ஆப்பிரிக்காவிலயா இருக்குது? சும்மா ஆசியாவில எல்லாரும். சரி, மீண்டும் சரோஜினி அக்காக்கு பிறகு ராஜினி ஒரு தடவை முயற்சி செய்யலாமா? சரோஜினி அக்கா சொல்லுங்க. ரிப்பப்ளிக் ஆஃப் கொங்கோ. ஆப்பிரிக்காவில் உள்ள கொங்கோ. அவர் அங்க பாத்துட்டார். பாத்தீங்களா சரோஜினி அக்கா? கொங்கோ. வாழ்த்துக்கள் சரோஜினி அக்கா. 6வது இடத்தில் கொங்கோ இருக்கிறது. நீங்கள் யார்? சரி, இப்ப 4 1 2 3 4 5 6 7 வந்திருக்கிறது. ஓகே, என்ன 2 இடம். நகுலவதி ஏற்கனவே சொல்ல இல்லையா? சொன்னேன் பிள்ளை. அதான் சொல்லுங்க. உகண்டா. சோமாலியா சொன்னேன் நான். சரி, பொறுங்கோ. ஓகே, என்ன சொல்ல? நான் சொல்லவா? நான் எத்தியோப்பியா தியானடேசன் சொல்றேன். கடவுளே, கொஞ்சம் பொறுங்கோன்றீங்க. பொறுங்கோ. ராஜினி, உங்களுக்கான ஒரு சான்ஸ் ஒன்று சொல்லுங்க. ராஜினி. தெரியல. சரி, அடுத்தது சரோஜினி அக்கா. இதுல சொல்லாதவர்கள் கிடைச்சது. பத்மினி, நீங்கள் ஒரு சான்ஸ் உண்டு. சரோஜினி அக்கா என்ன மட்டும் சொல்லுங்க பாப்பா. இந்தோனேஷியா. இந்தோனேசியா. ஓகே, நான் பிஜிய சொல்லி பாக்குறேன். பிஜி. எங்க? பிஜி தீவுகள் சொல்றோம். பிஜி தீவுகள் இருக்குதானே. பிஜியா? ஓகே, பிஜி தீவு. ஓகே, சரி. இப்ப அடுத்த இதில் சொன்ன நேவிசக்கா நீங்க சொல்லுங்க. என்ன நாட்டை சொல்ற? எல்லா நாடும் வந்துட்டுதே. என்ன ஒன்று சொல்லுங்க. நான் வச்சிருக்கிறதுல ஒரு நாடு சொல்ல கிடக்குது. நைஜீரியா வந்திருந்தது. ஓகே, 1 2 இருக்கா? 1 2 3 வந்த நாடுகளை சொன்னீங்கன்னா சொல்லி இருந்தா. ஓகே, சோமாலியா. ஓகே, நைஜீரியா. ஓகே,
நான் வந்த நாடு நான் சொல்ல முடியாது தானே உங்களுக்கு. இப்போ நீங்கள் யோசிக்கணும். நான் இதை முடிய இப்ப ஒரு இந்த சுற்றில இவர்களுக்கு சொல்லாதவர்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துட்டு தான் சொல்லலாம். இப்ப சொன்னவர்கள் நீங்கள் முயற்சி செய்து பாருங்க. நான் பிரேசில் சொல்லி பார்க்குறேன். பிரேசில். ஓகே ஜெயாக்கா பிரேசில். ராஜினி நீங்களும் நன்றி சொல்லலாம். நான் சொல்லவா? பங்களாதேஷ் ஜெசி, ஜெயமலர், வாணி உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, சொல்லுங்க. நான் நேபாளம் சொல்றேன். நேபாளம், ஜெயமலர். ஓகே நான் சொல்லலாமா? ஜெஸ்மி. இல்ல பாருங்க ஜெசி சொல்லுங்க. நான் உங்கள் வந்துட்டு வருகிற கவனிக்கையில செல்வியக்கா நைஜீரியா சொல்லிப்பாங்க. வாழ்த்துக்கள். நைஜீரியா வந்திருக்கிறது. வாணி ஆப்கானிஸ்தான் சொல்றேன். ஆப்கானிஸ்தான். சரி. இப்ப சொல்லாதவர்கள்ல நேவிஸ் அக்கா ஒன்று சொல்லுங்க. நான் எத்தியோப்பியா சொல்றேன். எத்தியோப்பியா. வாழ்த்துக்கள். எத்தியோப்பியா 7வது இடத்தில் இருக்கிறது. முதல் நேவிஸ் அக்கா நைஜீரியா சொன்னீங்களே என்ன? ஓ, எத்தியோப்பியா நேவிஸ் அக்கா. ஓகே வா. இப்ப பாத்துக்கொள்ளுங்க. இந்த குழம்பு பட்டு பிறகு இந்தியா சொல்லி இருக்கிறீங்க, சீனா சொன்னீங்க, நைஜீரியா சொன்னீங்க, இந்தோனேசியா சொல்லி இருக்கிறீர்கள், ஒரு எத்தியோப்பியா சொல்லி இருக்கிறீங்க, பங்களாதேஷோ யாரோ சொன்னீங்களே. நான் சொன்னேன். ஆமாம், நான் சரோஜினி சொன்னேன். இல்ல நான் சொன்னேன். சரோஜினி அக்கா 2 சொன்னீங்களே சரியா? ஆமாம், ஆரம்பத்துல நான் பங்களாதேஷ் சொல்லிதான் நீங்க சொன்னீங்க. 7வது இருக்குன்னு சொன்னீங்க. இந்தோனேஷியாவும் கொங்கோவும் சொன்னேன். ஆமாம் சரோஜினி அக்கா. ஓகே. இப்ப ஜெசி சொன்னவர்கள் ஜெசி முதல் ஆரம்பிச்சு வைக்க நீங்க சொல்லுங்க. என்னமோ ஒரு சான்ஸ் இப்ப பாத்து கொள்ளுங்க. நான் சொல்லிட்டேன் என்னென்ன நாடு வந்தேன்டு. நான் வச்சிருக்கிறதுல 2 நாடு இருக்கிறது, சொல்லி பாருங்க. சொல்லாத 2 நாடு, 9 நாடு. அமெரிக்கா சொன்னதா தெரியல. யார் சொன்ன அமெரிக்கா? இல்ல நான் தான் சொன்னேன் அமெரிக்கா. ஓகே வாழ்த்துக்கள் ஜெசி. ஓகே நன்றி. அமெரிக்கா 8வது இடத்திலையா? சரி நன்றி. என்ன 1 இருக்கிறது. 2வதா சொன்னவர் ஜெயமலர் ரஷ்யான்னு சொல்லி. ரஷ்யா அது இல்ல. வாணி சொல்லி பாருங்க. பிரித்தானியா. இலங்கையில பிரித்தானியா இல்ல. அடுத்த ஜெயாக்கா 4வது. சரோஜினி. கொலம்பியா. அங்க இல்ல. அங்க என் போவீங்களா? ஓகே இல்ல. சரோஜினி அக்கா இப்ப சொல்ல முடியாது. பாருங்க வெயிட் பண்ணுங்க. நீங்கள் 2 சான்ஸ் உங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்க சரியானது. சொல்லாதவர்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துட்டு சொல்லுங்க. அடுத்தது சொல்லாதவர்கள் சொல்லி பாருங்க. நவலவதி. ஸ்வீடனா? சுவிஸ் இல்ல இல்ல. ஓகே ராஜினி கொங்கோ சொல்லி பாக்க. கொங்கோ வந்துட்டது. கொங்கோ இல்ல. அது நீங்கள் ஆசியாவுக்குள்ளே நிக்கிறீங்கள். என்ன சொல்றது? நான் சொல்ல இல்ல, நான் சொல்லுங்க. சும்மா உண்ட சொல்லுவேன். ஆஸ்திரேலியா சொல்லுவேன். ஒருத்தரும் சொல்லாட்டி ஆசியாவுக்குள்ள நிக்கிறீங்களா ஆஸ்திரேலியாவுக்கு போறீங்களா? அப்ப உங்களை என்ன செய்யறது? ஆசியாக நிக்கிறீங்களா? சொல்லாதவர்களுக்கு ஒரு சான்ஸ கொடுத்துட்டு சொல்லுங்க. ஜெயாக்கா உங்களுக்கு பாருங்க. ஜெயாக்காவுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. எந்த ஆசியாக்குலையா சொல்றீங்க? அதான் ஏற்கனவே நான் சொல்லியே கூட பிடிச்சிருக்கலாம். ஆசியான்னு சொன்னோம். ஒருத்தரும் சொல்லாட்டி நான் சொல்றேன். ஓகே வருதில்லை. ஜெர்மனியை சொல்லி பாக்குறேன். என்னக்கா ஆசியாவுக்குள்ள சொல்லுங்க. ஜெர்மனிய சொல்றீங்களக்கா? ஆசியா நாட்டுக்கு அதான் மறந்து போயிட்டீங்களா? ஓகே இலங்கைன்னு சொல்லி பாக்குறேன். நகுலவதி நீங்க சொல்லி பாருங்க. நகுலவதி நீங்கள் புள்ளி எடுக்க சொல்லி பாருங்க. சரி நான் இந்தோனேசியா சொல்லலாமா? ஏற்கனவே இந்தோனேசியா வந்துட்டு ராஜினி. நான் ஒன்று சொல்லலாமா? தாராள்.
நேவிசக்கா நேவிசக்கா சொல்லுப்போ. ஜப்பான் வாக்கா. அந்த பேன் இன்னென்ன மட்டும் சரி, ஜப்பான் அந்த பேன் மட்டும் இல்ல இன்னென்ன சரியா. ஓகே, அடுத்த ஆள். சொல்லாதவர்களுக்கு ஒரு சான்ஸை கொடுத்துட்டு சொல்லாட்டி மற்றவர்கள் சொல்லலாம். சொல்லுங்க. இதுவும் வந்துட்டு தெரியாது. பாகிஸ்தானை சொல்லு. வாழ்த்துக்கள். பாகிஸ்தான் என்பது சரியான. வாழ்த்துக்கள். பாகிஸ்தான் தான் சரி. நானும் அதான் வச்சிருந்தேன், பாகிஸ்தான். பாகிஸ்தான். ஓகே. பாகிஸ்தான் சொன்னவா இருந்தது இல்லையா? இல்ல. பாகிஸ்தான், இந்தியா முதலாவது, சீனா 2வது, நைஜீரியா 3வது, பாகிஸ்தான் 4வது, இந்தோனேசியா 5வது, கொங்கோ 6வது, எதியோப்பியா 7வது, அமெரிக்கா 8வது, பங்களாதேஷ் 9வது என்பது சரியானது. இன்று இணைந்து சிறப்பித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றிகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, தொழில்நுட்பத்தில் உதவி புரிந்த வாணி மோகனுக்கும், கலந்து பலப்படுத்தும் அதிபர் அவர்களுக்கும், அருண்குமார் அவர்களுக்கும், இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் நன்றிதனை தெரிவித்து மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சந்திப்போம். அன்பு சிறப்பாக மிக்க நன்றி. தேடுதல்களுக்கும் பணிகளுக்கும் மிக்க மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி. வணக்கம். நன்றி வணக்கம். ராஜினியக்கா அப்படின்னு இல்லைங்க ஒரு முறை. நன்றி வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது கேள்விக்கான தொப்பட செல்வி.